Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹெடர் ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா math.h அப்படிங்கற ஹெடர் ஃபைல் வந்து ஒன்னு இருக்கு. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோகிராமோட இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ஃபைல் ஒன்னு ஓபன் பண்ணிக்கிறேன். தென் ப்ரோகிராம் குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க வெப்சைட்டை பத்தி சொல்றேன். எங்க வெப்சைட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா www.tutorjos.com. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்ட் கோர்சஸோட வீடியோஸ் அண்ட் இபுக்ஸ் அண்ட் வேர்ட் ஃபார்மேட்ல கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா math.h அப்படின்ற ஃபைலை, அதாவது ஹெடர் ஃபைலை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ math.h அப்படின்ற ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு p பேரான்திசிஸில் 1 ப்ளஸ் r பை q, r பை q. இங்கே பார்த்தீங்கன்னா பவரில், அதாவது பவரில் நமக்கு வந்து nq அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ இந்த பவர் அப்படின்ற கான்செப்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது மேத் ஃபங்க்ஷன்ஸில் பவர் அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. தென் செகண்ட் ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் conio.h, அதாவது conio.h. தென் நமக்கு தேவையான மேத் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மேத் அப்படின்ற ஹெடர் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ math.h அப்படின்றத நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் போட போகிறோம். வாய்ட் main வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் போடுறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வேரியபிள்ஸை நம்ம வந்து இன்புட் வாங்கிக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். நமக்கு சப்போஸ் நம்ம இந்த டிவிஷன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் கூட வரலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். நமக்கு தேவையான என்னென்ன வேல்யூஸ் வேணும்னா a அப்படின்ற வேல்யூ வேணும், தென் p வேல்யூ வேணும், தென் q, தென் n, r. இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ நம்ம அந்த வேல்யூஸை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். தென் லூப்பிங்காக அதாவது பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக லூப்பிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக I அப்படின்ற வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி ஃபார் லூப்பில் வந்து த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது இனிஷியலைசேஷன். தென் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக்கிங் I லெஸ் தென் 1. தென் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட். ஸோ I ப்ளஸ் ப்ளஸ். இந்த லூப் வந்து எனக்கு வந்து ஒரு டைம் வந்து ரன் ஆகணும். ஸோ நம்ம வந்து கண்டிஷனை அந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக, அதாவது இட் கிளியர்ஸ் தி அவுட்புட் ஸ்க்ரீன், கிளியர்ஸ் தி அவுட்புட் ஸ்க்ரீன் SCREN. இது வந்து நான் கமெண்ட் லைனில் போட்டால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது p அப்படின்ற வேல்யூவை இன்புட் வாங்க போகிறோம். ஸோ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வேல்யூ எப்படி இன்புட் வாங்குகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். /n என்டர் தி பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ண போகிறோம். PRINCIPLE பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்றத நம்ம வந்து இன்புட் வாங்குகிறோம். ஸோ ஃபைனலாக செமிகோலன். தென் ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த வேரியபிளை நம்ம வந்து இன்புட் வாங்கிக்கிறோம். ஸோ அது ஃப்ளோட் வேரியபிள் அப்படின்றதுனால ஃபார்மேட் ஸ்பெசிஃபையராக %f வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணி p அப்படின்ற வேரியபிளை இன்புட் வாங்குகிறோம். தென் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கியாச்சு. தென் அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் எத்தனை % அப்படின்றத நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ அகைன் வந்து printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பிரின்சிபலுக்கு போட்ட மாதிரியே என்டர் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். என்டர் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம். தென் அதே மாதிரியே ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வேரியபிளை இன்புட் வாங்க போகிறோம். அதே மாதிரியே %f யூஸ் பண்ணி ஆம்பர்சண்ட் r அப்படின்ற வேரியபிளை நம்ம வந்து இன்புட் வாங்கிக்கிறோம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்புட் வாங்குகிறோம். தென் அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதை வந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். printf ஸ்டேட்மெண்ட்டில் என்டர் தி நம்பர் ஆஃப் இயர்ஸ், என்டர் தி number of
இயர்ஸ் அப்படின்றத இன்புட் வாங்குகிறோம் நம்ம. தென் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்எஃப்பில் என் அப்படின்ற வேரியபிளை இன்புட் வாங்க போகிறோம். பர்சன்டேஜ் என் அப்படின்றத இன்புட் வாங்குகிறோம். பர்சன்டேஜ் எஃப் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் எஃப் கமா ஆம்பர்சன் என் அப்படின்ற வேரியபிளை இன்புட் வாங்குகிறோம். ஃபைலை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவ் பண்ணிக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால சிஐ அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். .c அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து நம்ம எந்த வேரியபிள் இன்புட் வாங்க போகிறோம்னா காம்பவுண்டிங் பீரியட், அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான பீரியடை வந்து நம்ம வந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ சேம் printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். டபுள் கோட்ஸில் ஸ்லாஷன் யூஸ் பண்ணி என்டர் தி காம்பவுண்டிங் பீரியட் அப்படின்றத இன்புட் வாங்குகிறேன் நான். செமிகோலன் தென் ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை நான் வந்து இன்புட் வாங்க போகிறேன். பர்சன்டேஜ் எஃப் நம்ம எல்லா வேரியபிள்ஸுமே ஃப்ளோட்டில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ் எஃப் தான் யூஸ் பண்ணோம். தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன், அதாவது அந்த ஃபார்முலாஸை, அந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை நம்ம வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஏ அப்படின்ற வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். பி, அதாவது பி ப்ளஸ் அப்படின்றது இங்கே வந்து வரணும். தென் இங்கே இருக்கிற ஃபார்முலாவை நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ பி இன்ட்டு, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட், இன்ட்டுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே போடக்கூடாது. ஸோ ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். தென் பவர் ஃபங்க்ஷன்ஸ் போடுறதுக்காக பி ப்ளஸ் பவரில் வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த பேராந்தசிஸ் இங்கே எடுத்துடுறேன். தென் இங்கே வந்து பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் நம்ம உள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரேஸ் 1 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் ஆர் பை க்யூ, அதாவது ஆர் டிவைடட் பை க்யூ, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை காம்பவுண்டிங் பீரியட். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். தென் அடுத்தது n பை க்யூ அப்படின்றத இது வந்து நமக்கு பவரில் வரணும். ஸோ n டிவைடட் பை க்யூ. இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, பவரோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா POW A, B அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன இனிஷியலி அது இது எந்த ஃபார்முலா எடுத்துக்கும் அப்படின்னா பவர் ஆஃப் ஏ பவர் பி அப்படின்றத இந்த ஃபார்மேட்டை எடுத்துக்கும். ஸோ நம்ம 1 ப்ளஸ் ஆர் பை க்யூ டு த பவர் ஆஃப் n பை க்யூ அப்படின்றத நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்ம வந்து கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இது ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கணும். இதுதான் வந்து பவர் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். தென் நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸ்லாஷன் டோட்டல் அமௌண்ட் அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். டோட்டல் AMOUNT அமௌண்ட் பர்சன்டேஜ் எஃப் யூஸ் பண்ணி அந்த ஏ அப்படின்ற வேல்யூவை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபைனலாக செமிகோலன் போடுறோம். தென் லூப்பிங்கை விட்டு வெளியே வந்து getch அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். getch ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை வந்து ஸ்டாண்டர்டாக நிற்க வைக்கிறதுக்காக getch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து கீப்ஸ் தி அவுட்புட் ஸ்க்ரீன் ஸ்டாண்டர்ட், அவுட்புட் ஸ்க்ரீன் CREN ஸ்க்ரீன் ஸ்டாண்டர்ட் STANDARD ஸ்டாண்டர்ட் டு வியூ அப்படின்றத நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். EW அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் ஃபைலை சேவ் பண்ணுறேன். தென் ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணுறோம். தென் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். நமக்கு வந்து என்டர் த பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு கேட்குது. ஸோ நம்ம 1500 அப்படின்ற அமௌண்ட்டை நம்ம வந்து கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட் என்டர் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 4% கொடுக்குறோம். தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குது. ஸோ நம்ம 2 இயர்ஸ் கொடுக்குறோம். தென் காம்பவுண்டிங் என்டர் தி காம்பவுண்டிங் பீரியட் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம ஒரு 6 இயர்ஸ் கொடுக்குறோம். தென் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1778 பாயிண்ட். நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு இந்தாண்டிருக்கிற வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த டெசிமலுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூஸ்லாம் வரும். ஸோ இந்த இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை இயர்ஸ்க்கும் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு தேவையோ அப்படி நீங்கள் வந்து போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் www.tutorjobs அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.